ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மே 28 இன்னைய தினம் அக்னி நட்சத்திரம் நிறைவு பெறக்கூடிய ஒரு நாள். கடந்த 20 நாட்களுக்கு மேலா நம்மளை வாட்டி வதச்சிட்டு இருந்த அக்னி நட்சத்திரம் இன்னையோட நிறைவுக்கு வருது. நிறைவு நாளாக இருக்கக்கூடிய இன்னைய தினம் நாம சூரிய பகவானுக்காக சில விஷயங்கள் பண்ணும்போது இந்த அக்னி நட்சத்திரத்தில் நமக்கு எது தோஷங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த தோஷங்கள் நிவர்த்தியாகும், தோஷங்கள் விலகி ஓடும். அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே நம்ம நினைவுக்கு வர்றது சூரிய பகவான் தான். அக்னி நட்சத்திரம் துவங்குற நாள் அன்னைக்கும் அக்னி நட்சத்திரம் முடிய போகிற நாள் அன்னைக்கும் நாம சில வழிபாடை கடைபிடிக்கணும். அப்படி செய்யும்போது நம்ம குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். அது என்ன, அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிற விவரத்தை இப்போ பார்க்கலாம். இன்னைய தினம் அக்னி நட்சத்திரம் முடிவு பெறுது. இந்த நாளில் சூரிய பகவானுக்கு சில பரிகாரங்கள் செய்யறது மூலயமா பல நன்மைகளை பெற முடியும். அதில் முதலாவதா சூரிய பகவானுக்கு உகந்த தானியமாக இருக்கக்கூடியது கோதுமை. இதை வச்சு தான் நீங்கள் ஒரு பரிகாரம் செய்ய போகிறீங்க. உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய யாருக்காவது, அதுவும் கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு 1 கிலோ கோதுமை மாவு அப்படின்னா கோதுமை தானியமாக, இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் கோதுமையை தானமாக கொடுக்கணும். கோதுமை மாவாக கொடுத்தாலும் சரி, கோதுமை தானியமாக கொடுத்தாலும் சரி. இது மூலயமா சூரிய பகவானோட அருளாசி கிடைச்சி தொழில் வேலையில் முன்னேற்றம் ஏற்படும். தோஷ நிவர்த்தி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் தெரிச்சு ஓடிடும். அதுக்கப்புறமா உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கோவிலில் நவகிரக சன்னதி இருக்கும். அந்த நவகிரக சன்னதிக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கு சிவப்பு நிற வஸ்திரத்தை தானமாக வாங்கி கொடுக்கணும். உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோவிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே நவகிரகங்கள் இருக்கும். அதில் சூரிய பகவானுக்கு இன்றைக்கி வழிபாடு நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லைனா கூட கோவிலில் இருக்கக்கூடிய குருக்கள் கிட்ட, ஐயர்கிட்ட சிவப்பு நிற வஸ்திரத்தை வாங்கி கொடுத்து இதை நீங்கள் சூரிய பகவானுக்கு சமர்ப்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னால் அவர் உங்கள் கண்ணு முன்னாடியே சூரிய பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த சிவப்பு வஸ்திரத்தை உங்கள் கண் முன்னாடியே சூரிய பகவானுக்கு அணிவிப்பார். அது இன்னும் சிறப்பு. எப்பவும் போல் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் இன்றைக்கி பூஜை பண்ணுங்கள். ஒரு டம்ளர் ஒரு கிளாஸில் தண்ணி பிடிச்சி வச்சு அதை இன்றைக்கி நீங்கள் சூரிய பகவானுக்கு நைவேத்தியமாக படைங்க. வேறு எதுவும் நீங்கள் நைவேத்தியம் பண்ண தேவையில்ல. முடிஞ்சால் கோதுமை வாங்கி கொடுக்குறீங்களே, அதே மாதிரி ரோட்டில் எவ்வளோ பேர் வேலை செய்வாங்க, கஷ்டப்படுவாங்க, வாட்டி வதக்கக்கூடிய வெயில்னு வேலை செய்வாங்க. அவங்களுக்கு உங்கள் கையால் ஒரு வாட்டர் பாட்டிலோ இல்லை குடிக்கிறதுக்கு தண்ணியோ வாங்கி கொடுங்க. இப்போ சொல்லியிருக்கக்கூடிய இந்த எல்லா விஷயத்தையும் அக்னி நட்சத்திரம் முடியக்கூடிய இந்த நாள் 28ஆம் தேதி நீங்கள் செய்யும்போது உங்கள் குடும்பம் எல்லா விதமான செல்வ செழிப்பையும் பெற்று நிம்மதியாக வாழும். முயற்சி பண்ணுங்கள். நம்பிக்கையோடு செய்யும்போது நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.